அதன்படி முதலாவது மாநாடு தருமபுரத்திலேயும், இரண்டாவது மாநாடு மலேசியாவிலேயும், மூன்றாவது மாநாடு காசியிலேயும் நடைபெற்றது. நான்காவது மாநாடு மதுரையில், 5 சென்னை, 6 சென்னை. இந்த 4வது மாநாட்டிலிருந்து எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நான் அந்த மாநாட்டில் பணி செய்ததை பற்றி ஓரநடிகள் கூட சைவ ஆதீனங்கள் வரலாற்றிலே தருமபுரம் ஆதீனத்தை பற்றி அந்த இதில் என்னுடைய பணியை பற்றி அதில் குறிப்பிடுவார்கள். அப்போது நான் மாநாட்டு நிகழ்வுகளை எல்லாம் இங்கே ஒவ்வொரு நாளும் நான் திருச்சிராப்பள்ளியில் இருந்து கொண்டு பேனா, பேடு முதலாக பை அவர்கள் தங்குவதற்குரிய, ஏன்னா மற்றவர்கள் எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் உள்ளூர்காரங்க கல்யாண மண்டபத்தில் பொதுவாக தங்குவது, வெளிநாட்டுக்காரினர்களுக்கு தனி அறையோடு கூடிய லாட்ஜி இவைகளை எல்லாம் இருந்திருக்கு. எங்கே நடத்துவது என்ற ஒரு பிரச்சனை வந்தபோது, அப்போது அதுக்கு தலைவராக ராஜாப்பட்டர், துணைத் தலைவராக ராஜாப்பட்டர் அவர்கள், அப்புறம் கருமுத்து கண்ணன் அவர்கள், பிடிஆர் கமலத்தியாகராஜ் அவர்களுடைய விஜயராகவன் இவர்கள் எல்லாம் அதில் இருந்தாங்க. அப்போ பிடிஆருடைய கல்யாண மண்டபத்தில் நடத்தலாம், எங்களுக்கு வாடகை வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு வாடகையே அங்கே 2 லட்சம் என்னமோ அவர்கள் வாங்குகின்றவர்கள். அதனால் முதல்ல கல்யாண மண்டபம் பிரச்சனை முடிஞ்சது. அடுத்து தங்கும் இடம் வசதி, அப்புறம் மாநாட்டு மலர்கள் வெளியீடு, வெளிநாட்டினர்கள் தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு, பின்னாடி பேனர், ஒரு மேடை அளவுக்கு பெரிய பேனர் செஞ்சு, நடுப்புற மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஒரு பக்கம் குறிஞான சம்பந்தர், ஒரு பக்கம் சன்னிதானம் வணங்குவது போன்று எடுத்துகிட்டு இங்கே அதை காமிச்சு, எதாக இருந்தாலும் மகா சன்னிதானத்திட்ட காமிக்கணும். அது ஒரு மடத்து பழக்கம். அவங்களே அதை நேரடியாக செய்வது போன்று காரியங்கள் இயற்றுவது போன்று தான். நீ இயற்ற ஓர் பொருளை நிச்சயித்த நான் இயற்ற செய்யத்தகுமோ என்று கேட்பதற்கொப்ப அவங்க செய்வதாகவே தான் அதில் ஒரு நடைமுறை பழக்கங்கள். அந்த வகையில் ஒவ்வொன்றா கொண்டாந்து காமிக்கும்போது அவர் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்வார்கள், சில நேரங்களில் சிரிப்பார்கள், சில நேரங்களில் கிண்டல் பண்ணுவார்கள். நான் அந்த பவுச் முறைகள்லாம், ஏன்னா 24வது சன்னிதானம் காலத்தில் தான் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள்.